நீங்க சொன்னீங்க இல்லையா இஸ்லாத் இப்படி ஏற்கிறதுன்னு. இஸ்லாத் ஏற்கிறதுங்கிறத ஒரு செகண்ட் டீப்பா போய் பாருங்க. இஸ்லாத்துல சொல்லக்கூடிய கடவுள் அப்படிதான் ஏற்கிறார். நீ என் மதத்துக்கு வந்தால்தான், இப்போ அவர் இஸ்லாம்னு சொல்றது கடவுள் அல்லாஹ் சொல்லியிருக்காருன்னு தானே சொல்றா. அல்லாஹ் எங்கள் குர்ஆனில் கூறி உள்ளார், நீ இந்த தர்மத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய புரிதல். அந்த கடவுள் டெஃபினிஷனை சனாதன தர்மம் ஏற்காது. இப்போ இப்போ ஒரு பழைய பாட்டுண்டு, ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம். அது யார் எழுதினான்னு தெரியல, அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இதை சனாதன தர்மம் ஏற்காது. எம்மதமும் சம்மதமே அப்படிங்கிறத கொஞ்சம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். அந்த இறைவன் மீது பக்தி அந்த இஸ்லாத்தில் இருக்கிறவருக்கு இருக்கு இல்லையா, அந்த பக்தியை சனாதன தர்மம் மதிக்கிறது. உனக்கு அந்த பக்தி இருக்கே, உன்னுடைய கடவுள் டெஃபினிஷனை நான் ஏற்றுக்காம போனாலும் உன் கடவுள் மேலே உனக்கு ஒரு பக்தி இருக்கே, அதை நான் வணங்குகிறேன். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். அதில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை யாருக்கும் பாதிப்பில்லாமல் அவர் அதை செயல்முறைப்படுத்தினால் அந்த எண்ணத்தை நான் துதிக்கிறேன், வணங்குகிறேன். ஆனா இப்போ நாளைக்கே ஒருவர் நீங்க தான் சொல்லியிருக்க ஈஸ்வர அல்லா தேரேனா நாளைக்கு தொழுகை நடத்துங்க, அந்த கடவுள் டெஃபினிஷனை நான் ஏற்க மாட்டேன். ஏன்னா கடவுள் கடைசி ஸ்டேட்ல பாகுபாடு பார்க்க கூடாது, கண்டிஷன் வைக்கக்கூடாது. நீ இந்த மதத்துக்கு வந்தால்தான் சொல்லிட்டா அப்போ சனாதன தர்மம் இப்போ ஒருவேளை எப்படி வச்சுக்கோங்களேன், சனாதன தர்மத்தில் வந்தால்தான் உனக்கு பேர் மாத்தினாத்தான் பகவான் மோட்சம் கொடுப்பான்னு சொன்னா இந்த பகவானையும் நான் ஏற்க மாட்டேங்கிறேன். அதுதான் சொல்ல வரேன். அப்போ நான் யாரோ ஒருத்தர் நான் சையத் இப்ராஹிமா இருந்து கூட நான் நிறைய ஏழைகளுக்கு உதவலாம், நிறைய அன்னதானம் பண்ணலாம், நிறைய ரத்த தானம் பண்ணலாம், நிறையவர்களுக்கு இடம் கொடுக்கலாம், கொடுக்கலாம். அப்ப அதெல்லாம் புண்ணியமாகவே தான் கருதப்படும் சனாதனத்துல. இதெல்லாம் புண்ணிய காரியங்கள். அது எந்த மதத்துல இருந்தாலும், மதமே இல்லாம இருந்தாலும், கடவுள் நம்பிக்கை இல்லாத இருந்தாலும் அவர் செய்து புண்ணியமா தான் கவுண்ட் ஆகும்னு புரிஞ்சுக்கலாம்.